ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேருமே ஐஸ்வர்யா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்ட அதாவது ஐஸ்வர்யா வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து பேசலான்னு அவங்க ரூமுக்கு போகும்போது வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த வீட்டில் நீ எல்லார் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே போல் குழந்தைங்களையும் நீ பார்த்துக்கிறத பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்கு. நம்ம ஐஸ்வர்யா இது இப்படி மாறிட்டாலே நினச்சி ஒரு மாதிரி யோசிக்க தான் தோணுது. ஆமாம் ஐஸ்வர்யா, நீ உண்மையிலே இப்படி தான் மாறிட்டியா? அந்த குழந்தைங்களுக்காகவும் சேதுக்காகவும் இல்லை சேது ஒன்று நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக அந்த குழந்தைங்க மேலே அன்பு காட்டுற மாதிரி ஏதாவது நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி, குழந்தைங்க மேலே அன்பு காட்டுற மாதிரி யாராவது நடிப்பாங்களா? என் மேலே பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு நினச்சேன். அந்த குழந்தைங்களும் என் மேலே அன்பாக தான் இருக்காங்க. நானும் அந்த குழந்தைங்க மேலே உயிரை வச்சுருக்காண்டி. பார்த்ததுக்கு அவள் தமிழ்ச்செல்வியை கூட அம்மானு கூப்பிடல, என்ன ஏதான் அம்மானு கூப்பிட்டான். எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அம்மானு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும்போதும் எனக்கு எனக்கு என்னமோ பண்ணுது ஆண்டி. உங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சேது அம்மா முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டார், என் அன்பாக பார்த்துக்கிறாரு. இப்படியே என் வாழ்க்கை இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யா சொல்லும்போது, என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போகிறா? இவ என்ன முழுசாகவே மாறிட்டாளா? அப்போது இவ நாம் நினச்சது போல் இருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே சித்ரா சொல்லும்போது, அதெல்லாம் இங்கே நாம் நினச்சது போல் தாண்டி ஐஸ்வர்யா இருக்க முடியும். அவள் என்ன பண்ணா எது பண்ணான்னு நமக்கு தானே தெரியும். அவைக்கு 2 சொத்தை எப்படி எழுதி வாங்குறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பற்றி நீ எதுவும் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சித்ரா இங்கே வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு சித்ரா கிட்ட, இங்கே வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் மற்ற வேலைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஐஸ்வர்யா வந்துட்டு அதை நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒரு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறத பார்த்துட்டு இங்கே சேதுவுக்குமே ஐஸ்வர்யாவை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. ஒரு நாள் இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க. சொல்லு ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, இல்லை அழகர் என்னை அம்மானு கூப்பிட்டான், அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை, அவனை நான் பார்க்கணும், அதனால தான் நான் வீடியோ கால் பண்ணேன், அவனை காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்க, சரி காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்கே அழகரை காட்டுறாங்க. டேய் தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே அம்மானு சொல்லிட்டு இவனை அழகிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு மனசெல்லாம் கலங்கி போயிடுது. உடனே வந்துட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சரி நான் அப்புறமா கால் பண்ணுற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இப்போ ஐஸ்வர்யா ஏன் இப்படி பண்ணுறாமா, இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு அங்கே தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் கலங்கி அழுகிறாங்க. அழகர் இப்போது தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிறதுனாலையும் ஐஸ்வர்யா இதெல்லாம் பண்ணுறத பார்த்ததும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு மனசு முழுக்க ரொம்ப சங்கடமாக படுது. தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிட்டு குழந்தைய பார்த்ததுக்கு பிறகு தான் ஐஸ்வர்யா நிதானமாகவே இருக்கவும் செய்கிறாங்க. மீனாட்சியை நல்லா பார்த்துக்கவும் செய்கிறாங்க. ராஜாங்கத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. 2வதாக இந்த வீட்டுக்கு வாழ வந்தாலும் ஆனால் முதல் தாரத்து பசங்க அப்படின்ற மாதிரி எந்த பாகுபாடும் காட்டாமல் ஐஸ்வர்யா குழந்தைங்க மேலே பாசமாக இருக்கிறத பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜாங்க மோகனா கிட்ட சொல்லும்போது, மோகனாவும் நானும் அதை தாங்க நினச்சேன். இப்போது அவங்க 2 குழந்தைங்களும் ஐஸ்வர்யா அம்மானு கூப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்லன்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் அதை தான் நினச்சேன். இப்போ சின்ன குழந்தைங்கள தானே இருக்காங்க, போக போக எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சேது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, 2 குழந்தைங்களும் நீங்கள் நம்ம ஐஸ்வர்யா தான் அம்மானு சொல்லி 2 குழந்தைங்களும் ஐஸ்வர்யாவை தான் அம்மானு கூப்பிடுறாங்க. இங்கே சேது உன்னை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த குழந்தைய பெற்றவளை 2 குழந்தைங்களுக்கும் அம்மானு கூப்பிடணுன்னு கூட தோணவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா பிடிக்காத இடத்துல இந்த குழந்தைங்க இருந்து கஷ்டப்படணும், பேசாமல் 2 பிள்ளைகளையும் நீயே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சேது இங்கே தாப்பாவை பார்க்குறாங்க. அங்கே ராஜாங்கமும் இங்கே மோகனாவை பார்க்க, மோகனா சொல்கிறாங்க, அது எப்படி ஈஸ்வரி சரியாக இருக்கும், என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பெற்றது எங்கள் தமிழ்ச்செல்வி இல்லையா, குழந்தைங்க இங்கே தமிழை அம்மானு கூப்பிடல அப்படின்றதுக்காக அவள் மேலே பாசம் இல்லைன்னு ஆயிடாதுல்ல, தமிழ்ச்செல்விக்கு குழந்தைங்க மேலே பாசம் இல்லைன்னு ஆயிடாதுல்ல, ஒருவேளை தமிழ்ச்செல்வி இதுக்கு ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒத்துக்கிறா, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் 2 குழந்தைங்களுக்கும் இங்கே அம்மா அப்பான்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவே இதுக்கு இந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது, நல்லா இருக்கு மதனி நீங்கள் பேசுகிறது அப்படின்னு அங்கே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சாவுத்திரி ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை, நான் சொல்கிறது போல்
இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட தான் 2 குழந்தைங்களும் இருக்கணும். பெற்றவங்களை விட்டு குழந்தைய பிரிக்கிறது தப்பு இல்லையா? சேதுப்பட்ட அதே கஷ்டத்தை குழந்தைங்களும் படணுமா அப்படின்னு சொல்ல, சேதுக்கு என்ன கஷ்டப்பட்டான்? அவனுக்கு அம்மா இல்லை. அதுக்கப்புறமா அம்மான்ற ஸ்தானத்தில் இங்கே மோகனா வந்து பார்த்துக்கிட்டாங்க, மோகனாக்கா பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் ராஜாங்கம் அம்மாவும் இங்கே சேதுவை விட்டு கொடுக்கவே இல்லையே. எல்லாரையும் நல்லபடியாக தானே வளர்த்தாங்க. அதே போல் தான் இங்கேயே இருக்க போகிறாங்க மற்ற 2 பிள்ளைகளும். என்ன செய்து நான் சொல்கிறது சரிதானு சொல்லும்போது யோசிக்கிறேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தன்னுடைய வேலையை பார்த்து கிளம்பி போக, இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு இந்த 2 குழந்தைகளையும் பிரிக்கிறதுல தப்பு, அதாவது கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. 2 குழந்தைகளும் இப்போதும் போல் எப்போதும் போல் மாறி மாறி இருக்கிறதுல எனக்கு முழு விருப்பம் தான் சொல்லிட்டு போக, ஐஸ்வர்யா ரொம்ப தெளிவாக நியாயமாக தான் பேசிகிட்டு இருக்கா மோகனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக மேலே போகிறாங்க. ஐஷு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? 2 பிள்ளையும் அந்த தமிழை விட்டு பிரித்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா நாமளும் அவகிட்ட விட்ட சவாலில் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும்லன்னு சொல்லும்போது, ஆண்டி நீங்கள் தான் தேவையில்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட சவால் விட்டு அவங்க சென்னை வரைக்கும் வந்து குழந்தைய வாங்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணீங்க. இப்போ நிரந்தரமாக 2 குழந்தையும் தமிழை விட்டு பிரிக்கணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? தமிழ்ச்செல்வியை விட்டு 2 குழந்தையும் பிரிக்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. சேது மாமா எனக்கு கிடைக்கணும்னு நினச்சா அவர் எனக்கு கிடைச்சிட்டாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் செய்கிறேன். இதுக்கடியில் தமிழ்ச்செல்வியை பற்றி நான் யோசிக்க விரும்பலை. அதே போல் அவரும் தமிழ்ச்செல்வியை முழுசாவே மறந்துட்டாரு. இந்த நிலைமையில ஐயோ திரும்ப திரும்ப நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். 2 குழந்தைங்களும் இப்படியே இருந்துட்டு போகட்டும். அதுவும் தமிழ்ச்செல்விக்கிட்டையும் என்கிட்டையும் மாறி மாறி இருக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு ஈஸ்வரியும் இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஐஸ்வர்யா இங்கேருந்து போன பிறகு இங்கே சித்ரா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இதெல்லாம், இவன் என்ன இப்படி தமிழ்ச்செல்விக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, மயிலே மயிலேன்னு நான் அன்னைக்கு சொன்னது போல் இந்த மயில்கிட்ட போய் கேட்டால் இறகு போடுன்னு நினைக்கிறேன். இறகு போடாதடி, நாம தான் அடித்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ கேட்ட இங்கே சித்திரவும், அம்மா என்னதான் இருந்தாலும் இங்கே நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானு சொல்ல, என் அண்ணன்கிட்ட சொன்னால் அவர் என்னை இதுக்கு சரின்னு சொல்ல போகிறாரா? இல்லை என் பொண்ணுக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன்னு சொல்ல போகிறாரா? இல்லையே, என் அண்ணன்கிட்ட சொன்னால் சொத்து வந்தால் அது என் பொண்ணுக்கு தானே வரும், அது எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு என்கிட்ட கேட்க மாட்டாரு. என்ன நீ நிச்சயம் இந்த கல்யாணத்தை நான் கஷ்டப்பட்டு நடத்தி வைப்பேனா? ஆனால் கடைசியில் இதில் நோகாமல் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறது என் அண்ணன் குடும்பமாக இருக்குமா? சொந்த அண்ணனாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் என்னால் விட்டு கொடுத்துட்டுலாம் வாழ முடியாதுரே. இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் நாமளும் எதையுமே அனுபவிக்காமல் அமைதியாகவே இருந்துட்டோம். இன்னமும் அமைதியாகவே இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்ராவும், நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர போகிறோன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்ல, நடந்த கல்யாணமே ஒரு ஃபேக் கல்யாணம், இதை வேற நான் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம அமைதியாகவே இருக்க முடியாதுரி. நம்ம இப்படி விட்டுட்டு போனோம்னா ஐஸ்வர்யா நம்மளை தாண்டி அந்த தமிழ்ச்செல்வியை தாண்டி இந்த வீட்டில் அவள் தான் எல்லாமேன்ற மாதிரி வந்துடுவான். நாம் அப்படிலாம் அவளை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இங்கே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே. அப்போ தான் எங்கள் சாவத்திரையும் தாமரையும் வராங்க. என்ன மதனி, நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைன்ற வருத்தத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க போல், அதான் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே சாவத்திரை சொல்ல, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னா அங்கே சாவத்திரையை பார்த்து ஈஸ்வரி சொல்ல, சாவத்திரை சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு. அதுக்காக தானே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனால் ஐஸ்வர்யாவும் அப்படி தான் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவளை தமிழ்ச்செல்வி மட்டும் தான் இருக்கா. சேதுவை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு எங்கள் சேது மாமா மட்டும்தான் தனக்கு வேணும்னு நினச்சி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு இந்த சொத்து பணம்னு காசுலாம் எதுலேயும் பெருசாக விருப்பம் இல்லை. நீங்கள் தான் மதனி தேவையில்லாமல் ஐஸ்வர்யாவுக்காக ஐஸ்வர்யா பேர்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தேவையில்லாமல் இந்த பகல் கனவு காண்றதை விட்டுட்டு இந்த வீட்டில் சாப்பிட்டோமா தூங்கினோமா அதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவத்திரையும் தாமரை கலாச்சிட்டு போக இன்னும் அவங்க 2 பேருக்கும் கோவம் அதிகமாகுது. ஐஸ்வர்யா எங்கன்னு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு எங்கள் கூப்பிடவும் செய்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஐஷுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே சித்து வராங்களா, சித்து வந்துட்டு உன்னை அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது இதோ வரேன் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அங்கே அத்தை கூப்பிட்டாங்களா, நான் போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்துட்டு ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணாமலே அங்கேருந்து போகவும் செய்கிறாங்க. ஹலோன்னு திரும்பவும் கூப்பிடுறாங்க. இங்கே ஐஸ்வர்யா காதில் வாங்கவே இல்லை. நேராக ரூமுக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் நேராக இங்கே ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க. ஐஷு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்ல,
என்ன ஆண்டி என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கீங்களா? நான் என்ன ஆண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஐஷு, நான் உன்னை இங்கே சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்காக நினைக்கிறேன்? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக தானே. உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சதும் எங்களையெல்லாம் நீ யோசிக்காமல் மறந்துட்டு நீ பாட்டுக்கு இருக்கா, என்ன அர்த்தம் ஐஷு அப்படின்னு சொல்ல, ஆண்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், இங்கே மாமா உனக்காக ஒரு 2 கோடி ரூபா பணத்தை கொடுப்பாரு, நீ கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம், பணத்துக்காக நான் எதுவுமே செய்யலை, குழந்தைங்களை காப்பாற்றினது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, பணம் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு நீ சொல்லிட்ட. இதெல்லாம் என்ன இஷ்யூ? அட்லீஸ்ட் எங்களுக்காக அந்த பணத்தை நீ வாங்கி கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஆண்டி இதுக்கெல்லாம் எப்படி ஆண்டி நான் பணத்தை வாங்க முடியும்? அதுவும் குழந்தைங்களை காப்பாற்றினதுக்காக பணம் வாங்குறது ரொம்ப தப்பு இல்லையா? அப்புறம் செஞ்ச செயலுக்கும் பணத்தை வாங்கினதுக்கும் என்ன ஆண்டி வித்தியாசம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, சரி ஐஷு இதெல்லாம் விட்டுரு, உனக்கு எங்கள் மேலே ஏதாவது பாசம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற? சேதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நீ எங்களுக்கு என்ன செய்ய போகிற? நாங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோன்னு உனக்கே தெரியும்ல. தேவையில்லாமல் அந்த தமிழ்ச்செல்வி மேலே பழிய போட்டு, தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்வி மேலே பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோன்னு தெரியும்ல. ஆனால் அதுக்கான பலன் என்ன? எங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கலையே. இப்போ சேது கூட நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்ட, சேதுவும் உன்னை ஏற்றுக்கிட்டான். இந்த சூழ்நிலையில் எங்களை நீ மறந்துட்டு இருக்கிறது தப்பில்லையா ஐஷு? இங்கே பாரு ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா கிட்டே பேச வரும்போதும், ஆண்டி நான் ஒன்றும் சொத்துக்காக எங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே, நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா இங்கே பாரு, எங்களுக்கு தேவை எங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும், இல்லைனா நடக்கிறதே வேறேன்னு சொல்ல, ஆண்டி என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, ஆமாம் ஐஸ்வர்யா எங்களை வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன தான் நீ என் சொந்த அண்ணன் பொண்ணாக இருந்தாலும் சில விஷயங்களை கண்டிப்போட நடந்துக்க வேண்டியதானே இருக்கு. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த கல்யாணம் நடந்தது உனக்கும் எங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை பற்றி சேதுக்கிட்ட சொன்னால் சேதுவுக்கு இப்போ மேலே உன் மேலே இருக்க அன்பு பாசம் திரும்பவும் உன் மேலே இருக்குன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி மிரட்டுறீங்களான்னு சொல்லும்போது, அம்மா இதை மட்டும் ஏம்மா சொல்கிறேன், சேது இவ கழுத்தில் தாலியை கட்டல, அந்த விஷயம் இவளுக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல அந்த விஷயத்த மறந்துட்டு பாரு, ஏ ஐஷு இந்த ஃபோட்டோவை நீ ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதை இப்போம்மா நீ எடுத்தேன்னு சொல்லி கேட்க, நீ தாலி கட்டும் போது ஆண்டி நானே எடுத்தேன், உன் கழுத்தில் தாலி கட்டுறது இங்கே சேது கிடையாது, சித்ரா தான். அந்த நேரத்தில் அப்பத்தான் வந்து நின்னதும் வேறு வழி இல்லாமல் சேதுக்கு தாலி கட்டாமல் இருந்தான். உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னதே நான் தான். அப்போ நினச்சி பாரு, சேது உன் கழுத்தில் தாலி கட்டலைன்னா இந்நேரம் நீங்கள் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. சேதுவுக்கு பதிலாக இங்கே சித்திரை தாலி கட்டலைன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு ஈஸ்வரி சொல்ல, அதை கேட்டேங்க. ஈஸ்வரி சொன்னதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. என்ன இப்போவாது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த வீட்டில் நீ வாழணுமா இல்லை வாழ வேண்டாமான்றதை நீ தான் முடிவு பண்ணணும். இல்லைன்னா சொல்லு, இப்போவே இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஐஸ்வர்யா இந்த நாங்கள் சொன்ன விஷயத்துக்கு நீ ஒத்து வரணும். அப்படி ஒரு வேளை நீ ஒத்து வரலனா நடக்கிறதே வேறன்னு சொல்ல, மொத்த விஷயத்தையும் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே சேதுவுக்கு தலையும் புரியலை. அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இந்த மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. கண்கலங்கியபடி ஃபோனை வச்சபடி நின்றுட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துடாதீங்க ஆண்டின்னு சொல்லும்போது, அப்போது இங்கே உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு என் மாமா ராஜங்க மாமா, ஒரு வரம் கொடுத்துருக்காருல, நீ எப்போ என்ன கேட்டாலும் தயங்கமாக நான் அதை செய்வேன்னு. சொத்தில் பாதியை உன் பேரில் எழுதி வைக்க சொல்லு, அந்த பாதியை நீ எங்களுக்கு எழுதி வைக்கணும், இதுதான் நீ கேட்க போகிற வரோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னால் அதை மட்டும் முடியவே முடியாதுன்னு சொல்ல, இப்போ முடியாதுன்னு சொன்னால் எப்போதுமே இந்த வீட்டில் நீ வாழ முடியாது அப்படின்னு அங்கே ஈஸ்வரின் சித்திரவும் மிரட்டவும் செய்கிறாங்க. இங்கே ஐஸ்வர்யா கண்கலங்கி ரொம்ப கதறி அழுகிறாங்க. நான் சேது மாமா கூட வாழணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணினேன். ஆனால் சேது மாமா என்னை விட்டு போயிடுவார்னா நான் என்னால் எப்படி வாழ முடியும்னு சொல்ல, நீ தான் ஐஷு முடிவு பண்ணணும், சொத்தா இல்லை சேதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதையுமே பேசாமல் ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. உன்னை தான் கேட்குறோன்னு சொல்லும்போது, ஆண்டி நீங்கள் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நானே இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். தப்பு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை மறைச்சு குற்ற உணர்ச்சியோட வாழ்றதை விட உண்மையை சொல்லிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்து போயிடலாம். அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நிம்மதி கிடைக்கும். இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது நீங்கள் தானே, அதில் மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்கே தமிழ்ச்செல்வி குரலில் பேச சொன்னது நீங்கள் தானே, எல்லாத்தையும் சொன்னது நீங்கள் தானே. சேது மாமாவுக்கும் இங்கே தமிழ்ச்செல்விக்கும் விருப்பமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னமோ என்கிட்ட போய் சொன்னீங்களே, எல்லாத்தையும்
சொல்லி தானே என்னை சேது மாமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் எதுக்கு விட்டுட்டீங்க? இந்த விஷயத்த நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லம்மா. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா அப்படின்னு மிரட்டுறாங்க ஈஸ்வரியும். முடியாதாண்டி, இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நானே உண்மையை மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஐஸ்வர்யா அப்படின்னு வேகமாக கத்துறாங்க. இந்த வீட்டில் ஏற்கனவே ஒருத்திக்கு வந்த நிலைமை உனக்கும் வரணுமான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி கிட்ட. இங்கே ஐஸ்வர்யாவும் அப்போ தான் வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, இங்கே எங்களை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக தெரியலை. இந்த வீட்டில் சேதுடைய அம்மா எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிற? என்ன சாதாரணமாக உடம்பு சரியில்லாமல் இறந்தாங்கன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை, இதே மாதிரி தான் சொத்தை பற்றி நாங்கள் கிட்டே கேட்டப்போ உன்னை போலவே தான் அவங்களும் முடியாது, சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன், சேது வயிற்றில் இருக்கும்போதே அவங்கள கீழே தள்ளி விட்டதுன்னு நான் தான். சேதுவும் அப்போவே இறந்து போயிருப்பான். என்ன அவன் இந்த விஷயத்தில் எப்படி பொழைச்சான்னு தான் தெரியல. அவங்க அம்மாவே காப்பாற்றிருப்பாளோ என்னமோ. அதுக்கப்புறம் பிரசவத்தில் இவனும் பிறந்தா, அவள் தான் இறந்து போயிட்டான். இது எல்லாமே நடந்தது எங்களால் தான். எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐஸ்வர்யா. உன்னை மிரட்டுறதுக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத. உண்மை என்னவோ அதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஐஸ்வர்ய வாயாலேயே உண்மை வெளியே வந்துடுது. இதே மாதிரி நீயும் இந்த வீட்டில் இறந்து போகணுமா, இல்லை சொத்தை எழுதி கொடுத்துட்டு சேது கூட சந்தோஷமாக வாழணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோன்னு ஈஸ்வரி சொல்ல சித்ராவும் அப்படி அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் சேது இன்னும் அதிர்ச்சி ஆகுது. தம்மோட இறப்புக்கு இவங்க தான் காரணன்ற மாதிரி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஆல்ரெடி இங்கே ஐஸ்வர்யாவுடைய உடம்புக்குள்ளே அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்திருக்குது. ஏற்கனவே ஐஸ்வர்யா உடம்பை வந்துட்டு தொட்ட மாதிரி ஒரு கனவு கண்டிருந்திருப்பாங்க. ஆனால் அது கனவு கிடையாது. அந்த சேதுடைய அம்மா அந்த வீட்டில் கொஞ்சம் ஆத்மாவாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இங்கே ஐஸ்வர்யாவுடைய உடம்புக்குள்ளே வரவும் செஞ்சுருக்காங்க. ஐஸ்வர்யா மூலமாக தான் அந்த குழந்தைகளை நல்லா பார்த்துக்கவும் செஞ்சுருக்காங்க. குழந்தைங்களை முதல்ல தொடவே மாட்டேன்னு நினச்ச ஐஸ்வர்யா திடீர்னு மாறினது எப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வந்த நேரத்தில், ஆனால் ஐஸ்வர்யா குழந்தைங்களை ரொம்ப பக்குவமாக அன்பாகவும் பார்த்துக்கவும் செஞ்சுருக்காங்க. அடிக்கடி ஐஸ்வர்யா உடம்புக்குள்ளே அவங்க இருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா உண்மையாகவே மனசு மாறினது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா அவங்க உடம்புல இருக்கிறது இப்போ தான் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் தெரியுது. அப்போ தான் அந்த ஆத்மா அவங்க உடம்புல வெளியே வந்து ரொம்ப சிரிக்கவும் செய்யுது. இப்போ நான் யாருன்னு தெரியுதுல்ல, உன் வாயாலேயும் உண்மை வெளியே வந்துருச்சு. என்னை எப்படி கொண்டுன்னு நீயே உன் வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டல ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, இல்லை அக்கா அது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு இங்கே கையை நீட்ட 2 பேரும் பயந்து அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடவும் செய்ய இங்கே ஈஸ்வரி சித்ராவும் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே ஓடி வரவும் செய்கிறாங்க. பயந்து போய் ஐஸ்வர்யாவை எதுவுமே பண்ணாமல் ஐஸ்வர்யா அந்த இடத்துல மயங்கி விழுக வெளியே ஓடி வந்த ஈஸ்வரி சித்ரா அங்கே சேதுக்கிட்ட மாட்டிக்கவும் செய்கிறாங்க. சேது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்க சேது இங்கே கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகவும் செய்கிறாங்க. வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் சேதுவை தடுத்து நிறுத்து, என்ன ஆச்சியா சேது, என்ன ஆச்சு, இப்போ எதுக்கே இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, சின்னம்மா இதுக்கு மேலே நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், இவங்க பண்ண வேலைக்கு நான் இதுக்கு மேலே எப்படி சின்னம்மா பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுக்காக சொல்லவும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் சித்ராவும் இந்த வீட்டில் என் அம்மாவுக்கு பண்ண கொடுமைக்கும், அதாவது முக்கியமாக இது எல்லா கொடுமைக்கும் காரணம் ஈஸ்வரி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சித்ராவையும் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கொடுமைக்கும் துணையாக நிற்க வச்சதுனால இனி மொத்த தண்டனையும் அவங்க 2 பேருக்கு கிடைக்க தான் செய்யணும். சோறு தண்ணி எதுவுமே எடுக்கக்கூடாது. இவங்க போலீஸ் எங்கள் ஸ்டேஷன் கேஸ்னு எங்கேயுமே இருக்கக்கூடாது. இவங்க என்னோட கஸ்டடியில், இவங்க வாழ்நாள் முழுக்க என்னோட கஸ்டடியில் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தன்னுடைய கஸ்டடியில் தனியாக ரூமில் போட்டு அழைச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. காசு பணம்னு எல்லாத்துக்குமே ஆசைப்பட்ட இவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே இனி காசு பணமாகவே கொடுக்குறேன், சாப்பிடட்டும் நல்லா சாப்பிடட்டும்னு இங்கே சேது சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி சித்ரா பயந்து போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த உண்மையை தெரிஞ்சதுனால அம்மாவுடைய கொலைக்கும் பின்னாடி இங்கே ஈஸ்வரி சின்னம்மா இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகும் இங்கே சாதாரணமாக அதை எடுத்துக்க முடியல. தன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ராஜாங்கமும் உணர்ந்து நிற்கிறாங்க. அதே போல் இங்கே தான் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ பெரிய தப்பையே நான் பண்ணிட்டேன்னு நினச்சி தமிழ்ச்செல்வி பற்றின யோசனையில் சேதுவும் உணர்ந்து நிற்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்ச ஐஸ்வர்யாவுக்கு உண்மை நடந்தது என்னன்னு பிறகுதான் தெரிய வருது.
தெரிஞ்ச ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க, காலில் விழுந்து அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்குறது எல்லாமே இதுக்காகனா, இங்கே வந்து திரும்ப தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதானும். ஆனால் சேதுவுக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்வி பற்றின எண்ணங்களும் இன்னும் ஓட்டங்களும் தான் அதிகமாகவும் இருக்க செய்து